வணக்கம். இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நண்பர் மூலியமாக இங்கே வந்தார். அவருக்கு திருமணம் நல்ல முறையில் முடிஞ்சதுனால அவர் வந்து 2-3 வீடியோவை பார்த்து, என்ன சார் யாருமே கமிஷன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன். அதனால் ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து அவர் ஒரு சால்வை அணிவித்து வேட்டி சட்டை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு அதற்கான கமிஷன் தொகையும் கொடுத்துட்டு போனார். அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தின் மூலமாக நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று திருமணங்கள் முடிந்த நீங்கள் நேரில் வந்து உங்களால் முடிந்த நன்கொடை கொடுங்கள், அல்லது எனது அக்கௌண்ட் நம்பர் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கிட்டு நீங்கள் என்னோடய அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை போட்டு விடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஜிபே ஃபோன்பே நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதனால் தயவு செய்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க, கட்டாயம் இல்லை. இப்போ அவர்கிட்ட வந்து என்ன கேட்டிருந்தேன்னா ஒரு 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் 20 ரூபாய்க்கு 40,000 கொண்டாந்து கொடுத்துருந்தாரு. அதே போன்று இன்று ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அலுவலகத்தில். அவர் வந்து நான் வந்து இவ்வளோ கொடுங்க நான் கேட்குறது கிடையாது. அவரே வந்து சார் எனக்கு திருப்தியாக இருக்கிறது, அதனால் இந்த பொண்ணு நீங்கள் எனக்கு இதே பொண்ணை முடிச்சு வைங்க, நான் உங்களுக்கு 50,000 ரூபா தருகிறேன். ஏற்கனவே அவர் 10,000 ரூபா கட்டியிருக்கிறாரு. அதனால் நான் ஒரு 50,000 ரூபா தரேன். 50,000 வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் கல்யாணத்தையும் முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு சில கல்யாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடியுது, ஏன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களால் ஏண்டது சரிண்ணா, உங்களால் ஏண்டதை நீங்கள் இது பண்ணுங்கள். நான் கட்டாயமாக யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம கேட்குறது கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு அமையக்கூடியது. அந்த அமையக்கூடிய இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. நாங்கள் முடித்து கொடுக்குறது வந்து மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே ஒரு சில புரோக்கர்கள் சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் கூட முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு மாதத்துக்கு பல கல்யாணங்கள் நடக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் பல பேர்கிட்ட சொல்லும் பொழுது அப்போ தான் எங்களுக்கே தெரியுது. நான் அதை கொடுத்தோம்னா இல்லை அவர் அனுப்புனா தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது நீங்களே நேரடியாக சொன்னால் நல்லாயிருக்கும். சொல்லிவிட்டு உங்களுடைய கல்யாண புகைப்படத்தையும் எனக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா எங்கள் சைட்லேயே நான் வந்து அதை உங்களுக்கு வந்து இவர்கள் எங்கள் திருமண தகவல் நிலையத்தில் முடிந்தது என்று அதை நான் அதில் புகைப்படத்தை நான் அதில் போடுவதற்கும் நல்லாயிருக்கும். சரிதானா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து இது வந்து நான் ஒரு பேருக்காக பண்ணுறேன். அதனால் நீங்களும் ஒரு பேருக்காக உங்களுடைய திருமண புகைப்படங்களை அனுப்பி வைங்க. இப்போ இவருக்கும் போய் நான் புகைப்படத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். சாரை பற்றி ஒரு மரியாதை நிச்சயமாக பேச வந்திருக்கேன். ஒரு வர விஷயமாக சார்ட்டு பேசியிருந்தேன், நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. அதனால் மரியாதை செலுத்துங்க சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் சார் நமக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்காக சார் என்னென்ன முடிச்சுன்னா அன்பளிப்பு ஒரு வேட்டி சட்டை சார் சொன்னபடி அமௌண்ட் கொடுத்தாச்சு. சரிங்களா? நல்லபடியாக அவங்க ரிஸ்க் எடுத்து நமக்காக முடிச்சு கொடுத்தாங்க. உதவி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு. ரொம்ப நன்றி சார். அதாவது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1 மாதம் நடக்கும், 2 மாதம் நடக்கும், இவருக்கு 3 மாதம் நம்ம நடத்தி கொடுத்துருக்குறோம். அதற்கான பதிவு கட்டணத்தை நம்ம செலுத்திருக்காரு, கேட்ட அமௌண்ட்டை கொடுத்தாப்புல. அதாவது இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கமிஷனே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்து வந்து இவர் வந்து மனசு உருவலாக இருந்திருக்கு. நான் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை தரேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றுமே கேட்கல. ஆனாலும் அவர் வந்து மரியாதை நிமித்தமாக சட்டை பேசி அவர் கேட்குற அமௌண்ட்டை விட அதிகமாக கொடுத்தாச்சு சார். என்னோட மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கு.